கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். இன்னும் இடையில சில சிறப்பு பாடல்களை நாங்கள் பாட இருக்கிறோம். பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் நம்முடைய தேவன். கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை நம்ம பாடுவோம். எப்சார் தெரிந்த பாடல், எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். ஆண்டவர் நல்லவர். கைகளை தட்டி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே நாமமாக்கே மகிமை. கைகளை தட்டி சொல்லுவோம். தேடி வந்து மீட்டவரே நாமமாக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க.
நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் நமத்திலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நம்ம பாடும் தேவனுடைய பிள்ளைகளே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்திலே இருளோடு இருந்து கொண்ட ஜனங்கள் படுகிற அவதிகள் வேதனைகளை அறிந்து, இளைப்பாறுதலற்ற நிலைமைகளை அறிந்து, நீதியின் சூரியனாகிய இயேசு இந்த பூமியிலே உதித்தார். அந்த இருளை நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியவர். சில போராட்டங்கள் தடைகள் வந்த பொழுதும் அவர் தகப்பனாய் இருந்து எங்களை தேற்றி நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஒரு பாடலை பாடுவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், தெரிந்த ஒரு பாடல். சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் எல்லாம் எல்லாரும் கைகளை தட்டி நம்ம பாடும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். இருள் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க. இருள் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். சொல்லுவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். நாங்க அனைவரும் கேட்க வேண்டும். கைகளை தட்டி சாத்தானை வென்று சாபத்தில் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சொல்லுங்க. சாத்தானை வென்று சாபத்தில் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இங்க அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், செவிடரெல்லாம் கேட்கணும், முடவரெல்லாம் நடக்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. சொல்லுங்க. குருடரெல்லாம் பார்க்கணும், செவிடரெல்லாம் கேட்கணும், முடவரெல்லாம் நடக்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. கைகளை தட்டி ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க. இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம்
அனைவரும் கேட்க வேண்டும். நாங்க அனைவரும் கேட்க வேண்டும். இங்க அனைவரும் கேட்க வேண்டும். அநேக காரியங்கள், அநேக தொலைக்காட்சிகள் நமக்கு உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அதற்கு மத்தியிலும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை வெகுவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். உலக பிரகாரமான ஜனங்கள் இப்படிப்பட்ட நெட்வொர்க்கு, கம்ப்யூட்டர் எல்லாவற்றையும் பயன்படுத்தி, வலைத்தளங்களை பயன்படுத்தி அழிவுக்கு நேராக நடத்தக்கூடிய இந்த உலகத்திலே நித்தியத்துக்கு நேராக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நடந்து வருகிற இந்த தொலைக்காட்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நேரம் போயிரும் நினைத்தா கூட ஆண்டவரே தேவனே, எப்படியாவது இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி கண்டுகளிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடாமல் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கை விடாதீங்க. ஆண்டவரே கை விடாதீங்கப்பா தேவனை விடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். மிகுந்த ஆறுதல் இருந்ததுன்னு சொல்லணும் ஐயா தேவனே. அப்படி தேவனே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தேவனை, ஆசீர்வதிங்க. நீர் இப்படி செய்கிற அன்பிற்காய் சோத்திரம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, பெனியல் சர்ச்சுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த பெனியல் சர்ச் டிவியில் இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் வர வேண்டும். பொல்லாத உலகத்தின் அதிபதி ஆனவன் ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வலைத்தளங்களையும் தொலைக்காட்சிகளையும் இன்டர்நெட்களையும் விதவிதமாய் பாவத்தின் வல்லமைகளை கொண்டு வந்து அவர்களை கெடுக்கிற இந்த உலகத்திலே விதவிதமாய் தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். ஆழங்கள் கடந்து வர வேண்டும். ஆழங்கள் கடந்து வந்து அந்த ஜனங்களுடைய நரக ஓட்டத்தை தடை பண்ணி பரலோகத்துக்கு நரக தூக்கும்படியாய் ஆண்டவரே வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வரணும். வார்த்தைகள் ஆழமாய் வெளிப்பட வேண்டும். நாங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னதாக இருக்கிறோம் ஐயா. நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தேவ பிரசன்னத்தை காணவில்லை என்று ஆண்டவரை சொல்லாத அளவுக்கு தேவனே நிகழ்ச்சியில் வல்லமை இருக்கட்டும். நிகழ்ச்சிகளில் வல்லமை இருக்கட்டும். ஆண்டவரே வல்லமை இருக்கட்டும். புதிய நிகழ்ச்சிகளை தாங்க. வாலிப பிள்ளைகளை தொடக்கூடிய நிகழ்ச்சிகளை தாரும். வயோதிபர்களுக்கு நிகழ்ச்சிகள் உருவாகட்டும். சிறிய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே தகப்பனே நிகழ்ச்சிகள் உருவாகட்டும். ஆண்டவரே அப்படி செய்வீராக. ஆண்டவரே அப்படியே செய்வீராக தேவனே, செய்வீராக. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே செல்போனை கையில கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு, போராடி வாங்கக்கூடிய அளவுக்கு செல்போனோடு பிள்ளைகள் ஊறி செல்கிறார்கள். ஆண்டவரே ஐயா, அந்த கைபேசியோடு ஜனங்கள் ஊறுகிறார்கள். ஆண்டவரே அவர்கள் உள்ளமெல்லாம் ஆண்டவரே இந்த செய்திக்கு நேராக திரும்பும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஆழங்கள் கடந்து வரட்டும். ஆண்டவரே நிகழ்ச்சிகள் வித்தியாசமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே வித்தியாசமான நிகழ்ச்சிகள் கடந்து வரட்டும். புதிய செய்தியாளர்கள் ஆண்டவரே கடந்து வரட்டும். புதிய செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. புதிய பாடல்கள் ஒளிபரப்ப வேண்டும் ஆண்டவரே. புதிய நாடகங்கள் ஒளிபரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே தேவனே. எப்படியாவது ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் பெனியல் டிவி தொலைக்காட்சி மூலமாய் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே பரலோகத்துக்கு சம்பாதிக்கப்பட வேண்டும். பரலோகத்துக்கு உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அருமையாய் இந்த தொலைக்காட்சி சம்பந்தமாய் உழைத்து வருகிற அருமையான பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க எவ்வளவு வாங்குறாங்கிறது பெரிதல்ல. அதுலயும் மீதம் எடுக்கக்கூடிய கர்த்தரே பெரியவர். அதிலும் மீதம் எடுக்க வைக்கிற நம்முடைய தேவன் பெரியவர். பரலோக பிதாவே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காய் சகோதரர்களுக்காய் சோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்தம் நிலைநாட்டப்படுவதாக. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் உண்டாவதாக. பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வேலை பார்ப்பதில் ஒரு மன நிறைவு உண்டாகட்டும். பரிசுத்த சிந்தை பெருகட்டும். வசனத்தினால் இருதயம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசானவன் தவறான சிந்தைகளை ஆண்டவரை கொண்டு வந்து ஜனங்களை கெடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களையும் நாங்கள் வாழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவர் தேவனே. உம்முடைய கரம் படுவதாக ஐயா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கட்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழட்டும் ஐயா தேவனை. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னொரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்.
ஜெபித்த அன்பு சகோதரர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பெனியல் சர்ச்சி டிவியில் அலுவலகத்தில் பணி செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். மற்றும் புதிய கேமரா, கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். இதனுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதில் பணி செய்கிற அந்த அலுவலகத்தில் பணி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானம், கிருபை, நல்ல அபிஷேகத்தை, வல்லமை கற்று தரணும். இந்த டிவிக்கு, இந்த சர்ச்சி டிவிக்கான தேவைகள் உண்டு. கேமரா வாங்கணும், நல்ல கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படுகிறது. அதற்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பெனியல் சர்ச்சி டிவியை தாங்குகிற பெனியல் சர்ச்சி டிவி நேயர்களுக்கு நன்றி நம்ம சொல்லணும். இன்னும் அநேக ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும், கொடுக்கிற மக்கள் எழும்பணும். அதற்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் இதற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. இதனுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. இதற்காக கொடுக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும். இதனுடைய மாதந்தோறும் இதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த டிவியினுடைய எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாய் நடப்பதற்கு, தடையில்லாமல் நடப்பதற்கு இதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நம்மத்தில் இருக்கிற சகோதரர் டி. டேனியல் பீட்டர் அவர்கள் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியம் ஆல்ரெடி வேலையிலே செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்கள் இதற்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து அவர்களோடு ஜெபிப்போம். ஊழியத்தில் தேவைகள் மிக முக்கியமானது. இந்த காரியத்துக்காக எல்லாரும் இணைந்து கருத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீ தேவைகளை சந்திக்கிற தேவனப்பா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதப்பா. எங்கள் தேவைகளை இந்த பெனியல் சர்ச் டிவியினுடைய சகல தேவைகளை நீர் சந்திக்க போதுமானவர். ஆண்டவரே, சுமார் 5 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை மகிமையாக நடத்தி வந்திருக்கிறீரப்பா. எவ்வளவோ தேவைகளுக்காய் கலங்கின பொழுதெல்லாம் தடைகளை நீக்கி தேவைகளை சந்தித்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற எல்லா தேவைகளை சந்தித்து தாருமப்பா. அன்பு சகோதரர் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே அங்கே பணம் கட்டணும், இந்த சேனலுக்கு பணம் கட்டணும், இந்த காரியத்துக்கு செட்டப் பாஸ் பணம் கொடுக்கணும், இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும் என்று எவ்வளவோ தடுமாறுகிற அந்த நிலையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறோம், தேவைகளை சந்திப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார் என்று பாடுறோம் அப்பா. அதுபோல இந்த பெனியல் சர்ச் டீமுடைய சகல தேவைகளை சந்தித்து திருப்தியாக்கி மீதி எடுக்க வைங்கப்பா. ஆண்டவரே, எங்கிருந்து வரும், யாரிடத்தில் வருவா, ஐயோ என்ன சிவனுடைய கலங்கவே கூடாதப்பா. பரத்திலிருந்து தேவைகளுக்கான அற்புதம் நடக்கட்டும் ராஜா. கொடுக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள், ஊழியத்தை தாங்குகிற மக்கள் எழும்பி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்தித்து கொடுப்பீராகப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக பொருள் தேவை இருக்கிறதப்பா. பொருள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கேமரா வாங்கணும், இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க வேண்டி இருக்கிறது. அதனுடைய தேவைகளுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பொருட்களும் லட்சக்கணக்கு மதிப்பில் வாங்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கிற மக்களை எழுப்பி தந்து ஊழியத்தில் நம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தேவையான சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அதிசயமாய் 10 லட்சத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மாத்திரமல்ல, இந்த அலுவலகத்திலே பணி செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், அவங்களையும் நீர் பயன்படுத்தணும். ஆண்டவரே, உறுதியாய் அர்ப்பணிப்போடு வந்து பணி செய்கிற நல்ல ஊழியர்கள் வேணும்ப்பா, நல்ல எடிட்டர் வேணும்ப்பா. ஆண்டவரே, ஆபீஸில் பணி செய்கிற பொறுப்புள்ள கேமரா இயக்குகிறவர்கள், ஆண்டவரே, எல்லா எடுக்கப்படுகிற வீடியோக்களை எடிட் பண்ற நல்ல எடிட்டர்ஸ்கள் எல்லாம் தந்து நடத்துங்கப்பா. அர்ப்பணிப்போடு வரணும் ஐயா. பணம் சம்பாதிக்கணும்னு இல்லப்பா, ஆண்டவருக்காய் செயல்படக்கூட அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களை தந்து நடத்தும். இருக்கிற ஊழியர்களை இன்னும் பலப்படுத்தி நடத்தும் கர்த்தாவே. அப்படியே நீர் செய்கிற அன்பிற்காக நன்றி சொல்கிறோம். ஜெபத்தை கேட்டு கிரியை செய்வதற்காக கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்க போறக்காய் கோடி ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காய் மாதந்தோறும் கொடுக்கிற மக்களை எழுப்பித்தாரும், பங்காளர்களை எழுப்பித்தாரும். ஆண்டவரே, சிலர் இந்த ஊழியத்திற்காய் கொடுத்து வருகிறார்களே, அவர்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பம், தொழில், பிள்ளைகள் படிப்பு, திருமணம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த பெனியல் சர்ச் டிவிக்காக நான் கொடுத்தேன், கர்த்தரனை உயர்த்தினான் என்று சொல்லுகிற சாட்சிகள் எழும்பட்டும்.
கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபித்த அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. இன்னும் கூட நாம் இந்த அருமையான ஸ்தோத்திரம் இதை பொறுப்பாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிற அன்பு சகோதரர் தேவராஜ் அவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் நல்ல கிருபை, அபிஷேகம், ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை தரணும், பலன் தரணும். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாகவும் அதிகமான போராட்டங்கள் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். எப்படியாவது அவரை மனச்சோர்வடை செய்யணும், பலவீனப்படுத்தணும் சொல்லி பிசாசானவன் அவர்களுக்கு விரோதமாய் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாகவும், விசேஷமாக அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே அன்பு சகோதரர் அவர்களை கர்த்தருடைய கரங்களை ஒப்பிடுது. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அருமையான சகோதரர் தேவராஜ் அக்கா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக. என்ன நோக்கத்தோடு கர்த்தருடைய மகனை தெரிந்து கொண்டீரோ, என்ன நோக்கத்தோடு இந்த திட்டங்களை கொடுத்தீரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாய் கர்த்தர் அதற்கேற்ற கிருபை தாங்கப்பா, அதற்கேற்ற அபிஷேகத்தை கொடுங்க, அதற்கேற்ற ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் கர்த்தர் நீர் நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகல காரியத்தை யூகித்து செய்யக்கூடிய உம்முடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. நல்ல சரீர சுகம் உண்டாகட்டும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலன் உண்டாகட்டும். இன்னும் புது கிருபைகளை கொடுங்க, புதிய அபிஷேகத்தை கொடுங்க, புதிய வல்லமை கொடுங்கப்பா. ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு விரோதமாய், கர்த்தர் கொடுத்த திட்டத்துக்கு விரோதமாய் கிரியைச்செய்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து செபிக்கிறோம். பொல்லாத கிரிகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமை செயல்ந்து போவதாக. அந்தகார கிரிகளை கர்த்தர் நீர் அதமாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அதே போல போராட்டங்கள், பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட ஜனங்கள், ஆமென், இயேசுவின் நாமத்தினால் எப்படி இதை நடத்தி விடுகிறாய் என்று சவால் விடுகிற எல்லா பொல்லாத மனுஷிக வல்லமைகளை என் ஆண்டவர் அதமண்ணி போடுவீராக. பொல்லாத மனிதர்களுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும், பொறாமின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், வஞ்சக கிரிகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஒரு புது பலனுடைய மகனுடைய சரீரத்தில் இறங்கட்டையா, நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, நல்ல புது கிருபை தாங்க ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. விசேஷமாக குடும்பத்திற்காக கூட செபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தையும் வேலி அடங்க, குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பதாய் நின்று செய்கிற உடைய மகனுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு ஆண்டவரே, நீங்கள் தான் அடைக்கலம் ஆண்டவரே, நீங்கள் தான் பாதுகாப்பு ஆண்டவரே. உடைய பாதுகாக்கிற கரம், உடைய கிருபையுள்ள கரம், உடைய அன்பின் கரம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கட்டும். அப்படி காரியங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்படுங்கப்பா, பொறுப்படுங்க. வேலி அடைங்க ஆண்டவரே, வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. எல்லாரும் கர்த்தருடைய கரத்திற்குள்ளாய், சேட்டைக்குள்ளாய், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இறங்குறதற்காய், கர்த்தர் அப்படியே பாதுகாக்கிறதற்காய், பலப்படுத்துகிறதற்காய், கர்த்தருடைய குடும்பங்களையும் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். அதே போல் இந்த பெனியல் சர்ச்சி டிவியில் அநேக ஊழியர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறார்கள், பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அநேகர் வந்து அப்படி பகிர்ந்து கொடுக்கறது நிமித்தமாய் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் விசேஷமாக இந்த சகோதரருக்கு விரோதமாக தவறான வழக்குகள் நம்மை பதியப்பட்டு நம்முடைய ஊழியத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொய் வழக்குகளை போட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட எல்லா கிரிகளும் அழிக்கப்படும்படி நம்ம செபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாத்தானின் ஆமென் ஸ்தோத்திரம் கட்டுகள் அறுக்கப்பட, ஆமென், அல்லேலூயா. எல்லாருடைய முயற்சிகளை கர்த்தர் தோல்வடை செய்படியாய், பொல்லாத மனுஷிக வல்லமைகள், பிசாசினுடைய தந்திரங்கள் எப்படியாவது இந்த ஊழியத்தை தடுக்க வேண்டுமென்று நினைத்து போராடுகிற பொய் வழக்குகளை போட்டு மனமடைய செய்கிற பொல்லாத பிசாசின் தந்திரங்களை, பொல்லாத மனுஷிக வல்லமைகளை
கர்த்தர் அதமாக்கப்படும்படி நம்மெல்லாம் ஜெபிப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அப்பா உமக்கு நன்றி நன்றி. இந்த வெண்ணியல் சர்ச்சி டிவிக்கு விரோதமாய், சகோதரனுக்கு விரோதமாய் ஆண்டவரை பொய் வழக்குகளை போட்டு அவர்களை அலையச் செய்ய நினைக்கிற, அவர்களை முடக்க நினைக்கிற ஆமென் எல்லா திட்டங்களும், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக. அந்தகாரங்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக இயேசுவின் நாமத்தினால். ரிபாக்கபா துடபலதரபா ரிமா ஷக்கபா துடக்கமனபலபா எல்லா கிரிகளும் அழிக்கப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ரிஷந்துரக்கபரபலபா எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆமென். எல்லா வழக்குகள் வாதுகள் சேர்ந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஊழியர்களாக இணைந்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் செயலந்து போகட்டும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் கொடுத்த திட்டங்களும் தரிசனங்களும் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி இன்னும் நீர் ஆசீர்வதிங்க, இன்னும் உயர்த்துங்க, இன்னும் கனப்படுத்துங்க ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆண்டவரை விருத்தியடை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆமென் ஆண்டவரே நீர் அப்படியே பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மகத்துவமான கிரிகளை நடப்பிங்க ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய், பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல் அநேக ஊழியர்களை எழுப்புங்க. இந்த டிவியில் பேசக்கூடிய ஊழியர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னும் அநேக ஊழியர்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. புது புது நிகழ்ச்சிகள் வரட்டப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்தவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு என்றெல்லாம் நிகழ்ச்சிகள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய், நம்முடைய எல்லா ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் செபிப்போம். ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை தேவையோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி இப்போ நீங்கள் ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். இயேசு உங்கள் கட்டுகளை அறுப்பார். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். இயேசு உங்கள் குடிப்பழக்கத்தின் அடிமனத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். இல்லை ஜெபிப்பு. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரே இந்த உபவாச பெனியல் சர்ச்சி டிவியினுடைய உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக, சுகம் கிடைப்பதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தடைப்பட்ட காரியங்கள் நடப்பதாக, திருமணங்கள் நடப்பதாக, குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேலைகள் கிடைக்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதின் கூறுகள் முறிக்கப்படட்டும். ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் உம்மை நோக்கி பார்த்தார்களோ அந்த காரியத்தில் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழியர்களாக இணைந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் இறங்கட்டும், சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். இரத்த கொடைக்குள்ளாய் தந்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு உண்டாகட்டும். அப்பா ஒருவர் மாத்திரம் பயன்படுவீராக. இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தொடர்ந்து உழைத்துக்காய் இந்த டிவி நிகழ்ச்சிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.